கொடைக்கானலில் அரசு வீடுகள் கட்டிக் கொடுப்பதில் பழங்குடியின மக்களை ஏமாற்றி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியின மக்கள் அதிகளவு வாழ்ந்து வரும் 14 ஊராட்சிகள் உள்ளன. இங்கு வாழும் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமாக வீடுகளை கட்டிக் கொடுக்க பிரதமர் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடு கட்டும் திட்டம், முதல்வர் வீடு கட்டும் திட்டம், பழுதான வீடுகளை மராமத்து செய்யும் திட்டம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த சில வருடங்களாக பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் புதிய வீடுகளின் பணிகளையோ அல்லது மராமத்து பணிகளில் மேற்கொள்ளப்படும் பழைய வீடுகளின் பணிகளையோ ஒப்பந்ததாரர்கள் முழுமையாக கட்டிக் கொடுப்பதில்லை என்றும், கட்டிக் கொடுத்துள்ள வீடுகளும் தரமற்ற முறைகள் இருப்பதாகவும், தற்போது வரை வீடுகளுக்கு கதவு, ஜன்னல் போன்றவை அமைத்து கொடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் அவ்வப்போது வீடுகளின் மேற்பூச்சுகள் பெயர்ந்து விழுவதாகவும், பல வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், மழை பெய்தால் வீட்டின் உள்ளே மழைநீர் ஒழுகுவதாகவும், ஜன்னல் கதவுகள் இல்லாமல் பாதுகாப்பற்ற நிலையில் வசித்து வருவதாகவும், இதன் காரணமாக தற்போது வரை பழைய குடிசையிலேயே வாழ்ந்து வருவதாகவும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் மலை கிராம பழங்குடியின மக்கள். பழங்குடியின மலை கிராம மக்கள் அதிகம் படிப்பறியாதவர்கள் என்பதால் இதனை பயன்படுத்தி கடந்த சில வருடங்களாக இம்மக்களை ஏமாற்றியும் போலி ஆவணங்களை வைத்தும் மொத்த பணத்தையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து பல கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது இத்திட்டங்களுக்காக அங்குள்ள மக்களின் பெயரில் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து அந்த வங்கிக் கணக்குகளின் ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு கையெழுத்து மட்டும் வாங்கிக் கொண்டு அனைத்து பணத்தையும் முழுமையாக எடுத்துக் கொள்வதாகவும், வீடுகள் முழுமையாக கட்டித்தராதது குறித்து ஏதேனும் கேள்வி எழுப்பினால் மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழே ஏற்கனவே வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் பல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புகார் செஞ்சுருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம், அந்த அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 32 வீடுகள், அதே போல் அந்த கடம்பன் டிரைவு, புலனங்கால்வாய், நடனங்கால்வாய் அந்த பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டியிருப்பாங்க. எப்படின்னா வெறும் ஹாலோ பிளாக் மட்டும்தான் இருக்கும், ஜன்னல் இருக்காது, வாசகதவு இருக்காது, மேற்கூரை இருக்காது. அதில் போய் தங்கிக்கங்க, இதுதான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை போய் அதில் தங்க சொல்கிறாங்க. எப்படி ஒரு மனிதர் அதில் வாழ முடியும்? ஒதுக்கப்பட்ட நிதிக்குண்டான வேலையை செய்து கொடுக்க முடியலன்னு சொன்னால் அது யாருடைய தவறு? அந்த அதிகாரிகள் என்ன வேலை செய்கிறாங்க? அது உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகமும் அதே போல் இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் 14 ஊராட்சிகளில் உள்ள பழங்குடி மக்கள் வசிக்கும் மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது அந்த பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்வதாக கூறினார். எனவே ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான வீடுகளை கட்டிக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இப்பகுதி பழங்குடியின மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சதீஷ்வுடன் செய்திக்குழு.